டிஏபி எனும் கட்சி மலாய்க்காரர்களுக்கு எதிரான ஒரு கட்சி என்பதை ஒவ்வொரு நாளும் நிரூபித்து வருவதாக பாஸ் கட்சியின் கெடா மாநில மந்திரி பிசார் டதஸ்ரீ முகமது சனூசி முகமது நூர் கடுமையாக சாடியுள்ளார். பாஸ் கட்சி மலாய்க்காரர்களின் நலனை பாதுகாப்பதில் முன்னுரிமை அளிக்கிறது. பெரிகாத்தானில் உள்ள மற்ற கட்சிகள் ஒவ்வொரு சமூகத்தின் முக்கியத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. ஆனால் டிஏபி அப்படி இல்லை. அவர்களுடைய சித்தாந்தம் நாட்டின் பெரும்பான்மை சமூகமான மலாய்க்காரர்களின் உரிமைகளையும் சலுகைகளையும் பறிப்பதில் தீவிரமாக செயல்படுகிறது என்று பெரிகாத்தான் கூட்டணியின் தேர்தல் குழு தலைவருமான டதஸ்ரீ முகமது சனூசி முகமது நூர் தெரிவித்துள்ளார். ஜொகூரின் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. ஜொகூர் சட்டமன்ற தேர்தலில் டிஏபி கட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். தேர்தலில் டிஏபி கட்சியை மூட்டை கட்டி ஓரமாக வைக்க வேண்டிய நேரம் இது என்று அவர் தெரிவித்தார். ஜொகூரில் உள்ள 56 சட்டமன்றங்களிலும் பாஸ் கட்சி வேட்பாளரை நிறுத்தும் தகுதி இருந்தாலும் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சி வேட்பாளர்களுக்கும் வாய்ப்புகளை பாஸ் கட்சி வழங்கும். ஆனால் டிஏபி அதன் தொகுதிகளை விட்டுக் கொடுக்காது. மலாய் வேட்பாளர்களை பொம்மையாக வெற்றி பெற முடியாத தொகுதிகளில் டிஏபி நிறுத்தும். அப்படியான பொம்மை வேட்பாளர்கள் மலாய்க்காரர்களாக மட்டுமே இருப்பார்கள் என்று டத்தஸ்ரீ முகமது சனூசி முகமது நூர் தெரிவித்தார். 56 சட்டமன்றங்களை கொண்ட ஜொகூர் மாநிலத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றதை அடுத்து தற்போது இவ்வாண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் பரிசான் கூட்டணி 56 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு 40 சட்டமன்றங்களில் வெற்றி பெற்று தனித்த பெரும்பான்மையில் ஆட்சி அமைத்தது. பரிசானின் அம்னோ 37 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு 33 சட்டமன்றங்களிலும், மாசிசா 15 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு 4 சட்டமன்றங்களிலும், மாயிகா 4 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு 3 சட்டமன்றங்களிலும் என மொத்தம் 40 சட்டமன்றங்களில் வெற்றி பெற்றிருந்தது. அம்னோவுக்கு அடுத்தபடியாக அதிக சட்டமன்றங்களை வென்ற கட்சியாக டிஏபி திகழ்கிறது. பக்காத்தான் கூட்டணியின் டிஏபி 14 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு 10 சட்டமன்றங்களில் வெற்றி பெற்றிருந்தது. பிகேஆர் கட்சி 20 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு ஒரே ஒரு சட்டமன்றத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. அமானா கட்சி 16 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு ஒரு சட்டமன்றத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. பெரிகாத்தானின் பெர்சாத்து 33 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு 2 சட்டமன்றங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. பாஸ் கட்சி 15 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு ஒரு சட்டமன்றத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. கரகான் கட்சி 8 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு ஒரு சட்டமன்றத்தில் கூட வெற்றி பெறாமல் படுதோல்வி அடைந்தது. முன்னாள் பிரதமர் மகாதீரின் தலைமையிலான பெஜுவாங் கட்சி 42 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்து படுதோல்வி அடைந்தது. ஜொகூரில் மொத்தம் 25,97,742 வாக்காளர்கள் இருந்தும் கடந்த ஜொகூர் மாநில தேர்தலில் 14,26,573 வாக்காளர்கள் மட்டுமே வாக்கு செலுத்தியுள்ளனர். மொத்தம் 54.92 விழுக்காடு மட்டுமே வாக்குகள் பதிவாகி உள்ளது. அதில் பாரிசானுக்கு 5,99,753 வாக்குகளும், பெரிகாத்தானுக்கு 3,34,457 வாக்குகளும், பக்காத்தானுக்கு 2,84,969 வாக்குகளும் பதிவாகி உள்ளது. மலர் டிவி ஏற்பாட்டில் ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவுடன் திரைசை கண்ட இலக்கியம் எனும் நயம்பட உரைப்பும் போட்டி விரைவில் பிரம்மாண்டமாக அரங்கேற உள்ளது. இப்போட்டியில் பங்கேற்க திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது திரையில் காணும் எண்களுக்கு அழைக்கலாம். தமிழ் திரையிசை பாடல்களில் சங்க இலக்கிய செய்யுளை பயன்படுத்தி இருக்கும் பாடல்களை அடையாளம் கண்டு அதனை விளக்கத்தோடு நயம்பட உரைப்போருக்கு முதல் பரிசாக 5000 ரிங்கிட்டும் மற்றும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படும். மேலும் 10 போட்டியாளர்களுக்கு அதிரடியான பரிசு தொகையும் காத்திருக்கிறது. 18 முதல் 25 வயதினர் பிரிவு 1லும், 26 வயதுக்கு மேல் பிரிவு 2லும் பங்கேற்கலாம். மே 25ஆம் தேதி பதிவுக்கான இறுதி நாள். மேல் விவரங்கள் அடுத்தடுத்து உங்கள் மலர் டிவியில். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.